திருப்பூர்ல அண்ணாமலை பேசுறப்ப இந்த போதைப் பொருள்லாம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே பிடிச்சிருக்காங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆமா, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அவர் தெரியாம அறவேக்காடுதனமா பேசுறாரு எடப்பாடியார் பதில் போட்டு. அறவேக்காடு பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை தான் அறவேக்காடு. இருக்கிறதுலே அறவேக்காடு யாருன்னா அரசியல்ல ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது, மதிக்காதது, இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காடுத்தனமா பண்றவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்க பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கத்துக்குட்டி. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா? இது எப்பவுமே இருக்கிறதா. தேர்தல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான், வாக்கு பெட்டியை திறந்த பிறகுதான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகுதான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்ப அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும்? பொது வாழ்க்கையில ஒரு கட்சின்னா, ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போற அரசியல் இயக்கமா இருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல. ஒரு மதத்தை முன்னிறுத்தி நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய மனவேதனை. எனவே இந்த மாதிரி இதுல ஒரு கட்சியில இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே, மோடிஜியை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம்? அழைத்து வரப்பட்ட கூட்டம், தானா சேர்ந்த கூட்டமா? வந்த கூட்டத்தை பார்த்துட்டு